டிகே பாக்ஸிங் கிளப் கோச் ராகேஷ், டிகே பாக்ஸிங் கிளப் செக்ரட்டரி ராகேஷ். சரிங்களா? இப்போ பசங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா மொபைல் அடிக்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. சரிங்களா? மொபைல் அடிக்டேஷனால பசங்களோட ஃபியூச்சர் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்னால பசங்க படிக்கிறது கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகுது, ஹை ப்ராப்ளம் ஆகுது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பேரண்ட் மத்தியில் நிறைய சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு விளையாடுறது கூட வெளியே போக மாட்டுறாங்க, வீட்டுக்குள்ளேயே டிவி பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட் கஷ்டப்படுறாங்க. பெற்றோர்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால் எப்பவுமே சரி, குழந்தைங்களை வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. இப்படி கல்வி ஒரு கண்ணும் அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஒரு கண்ணாக பார்த்துங்க. விளையாட்டு எனி ஸ்போர்ட்ஸ், பாக்ஸிங் இல்லை, எனி ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒரு விளையாட்டை உங்கள் பசங்களை வந்து ஈடுபடுத்துங்க. உங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் நாளைக்கு வந்து எதிர்காலமே வந்து தவறாக முடியும். குழந்தைங்களோட எதிர்காலமே தவறாக முடியும். இப்போ நம்ம குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்க, பெட்ரோல் கண்ட்ரோல் இருக்கிறாங்க சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே குழந்தை வளர என்ன ஆகுது ஏதாவது பெட்ரோலை கவனிக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவன் ஸ்போர்ட்ஸ் அவனை காப்பாற்றும். அவன் எப்படி மைண்டும் சரி உடம்பும் சரி எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸை வந்து பெற்றோர்கள் விடாதீங்க. குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஒரு மாதம் கிளாஸ் அனுப்புறீங்க, அடுத்த மாதம் டேடி கிளாஸ் போக சரியில்லை, மம்மி கிளாஸ் பிடிக்கிறதுனா ஸ்டாப் பண்ணுறாதீங்க. நீங்கள் இன்வால்வ் பண்ண எப்படி ஸ்கூல் கூட்டு போய் கை பிடிச்சி கூட்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறீங்களோ அது போல் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட்டு போய் விடுங்க. இது என்னோட பெரிய அட்வைஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுங்க. குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் வராங்க, சின்ன வயசு குழந்தைலேருந்து வராங்க, ஒரு 14 வயசு வரைக்கும் நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஏன் ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அச்சீவ்மெண்ட்டே வருது. எடுத்தவொடனே ஒரு அச்சீவ்மெண்ட் யாருக்கும் கிடைக்காது. நாள் பட ட்ரைனிங் பண்ண அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் நிறைய செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்டில் வின் பண்ணாங்க. இங்கே பாசிமெண்ட்டில் ₹1 கோடி சிஎம் கொடுத்து ப்ரைஸ் கொடுக்குறாரு. அதே போல் பாக்ஸிங் சிஎம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரைஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு கிடையாது ஸ்போர்ட்ஸில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஷ் மணி, அப்பாயின்மெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாங்க. உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு பாக்ஸிங் ஒரு ஸ்டேட்டில் மெடல் வின் பண்ணாங்கன்னா, நேஷனல்ஸ் மெடல் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் கோட்டா ஃப்ரீ. அது போல் நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுங்கள். என்னோட ஒரு பெரிய ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் பேரண்ட்டுக்கு. ஸ்போர்ட்ஸ் எடுத்து எந்த பசங்களும் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் நியர்பை எங்கே கிளப் இருந்தால் கூட்டு போய் சேருங்க. எனி ஸ்போர்ட்ஸு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுங்கள். உங்கள் பசங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. மைண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிசிக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவனுக்கு வளர அவங்களும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வளருவானுங்க. படிப்பு திறனும் நல்லா வளரும். ஸ்போர்ட்ஸ் மூலயமா படிப்பு திறன், நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஐடியாஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு பெரிய ரிக்வஸ்டாக பண்ணி கேட்குறேன், ஸ்போர்ட்ஸில் பசங்க இன்வால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இன்வால்வ் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுதான் இந்த டிகே பாக்ஸிங் கோச்